Diwali Legiyum. Hi, hello, வணக்கம். Dosa recipes உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் காஷ்மீர் ஜெயக்குமார். சுவைக்க சமைக்க தீபாவளி. இந்த தீபாவளிக்கு நம்ம விதவிதமான தின்பண்டங்கள் செய்து நம்ம குடும்பத்தினர், குழந்தைகள் மற்றும் உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரையும் அசத்த போகிறோம். இதில் என்னென்னா வாரம் உங்களுக்கு விதவிதமான பண்டங்கள், இனிப்பு பண்டங்கள் மற்றும் காரம் போட்டு உங்களுக்கு நிறையா தோசை பீஸாலேருந்து வரப்போகுது. அதை தமிழ் மொழி மற்றும் ஆங்கில மொழி 2 மொழியிலையும் வருது. அதனால் உங்கள் விருப்பப்படி மொழியை தேர்ந்தெடுத்து நீங்கள் இந்த தின்பண்டங்களை எல்லாம் செய்து பார்த்து இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். அருமையான தீபாவளி லேகியம் அல்லது தீபாவளி மருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஏன்னா நிறைய தின்பண்டங்கள் சாப்பிட்டு நம்மளுக்கும் இப்போது நம்மளாக செய்தது, பக்கத்துலேருந்து வாங்கினது, எல்லோரும் கொடுத்தது, இப்படி நிறையா இருக்குல்ல. தோசை பீஸா பார்த்து நீங்கள் நிறைய பண்ணியிருப்பீங்க. அதனால் நிச்சயமாக நிறையா சாப்பிட்ருப்போம். சாப்பிட்றதெல்லாம் செரிமானம் ஆகிறதுக்கு அருமையான இந்த தீபாவளி மருந்து அல்லது லேகியம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த லேகியம்ன்றது ரொம்பவே ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம நிறைய விதவிதமாக சாப்பிட்ருப்போம். அதை தவிர நம்மளுக்கு நேரம் தவறி சாப்பிட்ருப்போம் இல்லைங்களா. அது போன்ற சின்ன விஷயங்கள் எல்லாம், உபாதைகள், இந்த அஜீரண கோளாறுலாம் தடுக்கிறதுக்கு இது ரொம்ப நல்லது. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன போட்டிருக்கோன்னா தனியா, அதாவது கொத்தமல்லி விதைகள், மிளகு, ஜீரகம், ஓமம், சுக்கு, திப்பிலி, ஏலக்காய் மற்றும் ஒரு சிறிய அளவு ஜாதிக்காய் ரொம்ப குறைவாக தான் சேர்த்துருக்கோம். நிறைய சேர்க்கக்கூடாது. அதுலேயும் கவனம் வச்சுக்கோங்க. சொன்ன அளவுகளை சரியாக பார்த்துக்கோங்க. இது எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 மேஜை கரண்டி அளவு தான். தனியா மட்டும் இதனுடைய 2 பங்கு, அதாவது 2 மேஜை கரண்டி எடுத்துக்கலாம். சுக்கு 1 மேஜை கரண்டி தான் எடுத்துக்கணும். ஏலக்காய், திப்பிலியும் அவ்வளோதான் எடுத்துக்கணும், அரை தான் எடுத்துக்கணும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இது எல்லாத்தையும் லேசாக ஒரு வறுத்து எடுத்துக்கலாம். நாம் பார்க்குறது ரொம்ப சுலபமான முறை. நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னா அசந்திர போகிறீங்க பாருங்கள். கண்டிப்பாக இவ்வளோ சுலபமாக இருக்கா மருந்து அப்படின்னு செஞ்சுட்டு மருந்தே விருந்து மாதிரி சாப்பிட போகிறோம். இவ்வளோ நல்லாயிருக்கும். இது சரியான பக்குவத்தில் மட்டும் பண்ணிட்டோன்னா இந்த மருந்தையே கவலைப்படாமல் மருந்தா அப்படின்னு கஷ்டப்படாமல் சந்தோஷமாக வாங்கி சாப்பிட்றக்கூடிய ஒரு மருந்து தான் இந்த மருந்து வகை. இதை வறுத்து ஆற விட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம், வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுடைய யூடியூப் ஆப்பில் இந்த பெல்லை அழுத்தி நம்ம படைப்புகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். கொஞ்சம் அப்படி பொரியிற மணமும் அந்த சத்தமும் நம்மளுக்கு வரும். அப்படி வந்துருச்சுன்னா இது தயாராகிடுச்சுன்னு அர்த்தம். ஏன்னா இது எப்படி தயாராகுதுன்னு தெரியலையே, அந்த நேரம் தெரியலையே அப்படின்னு விட்டுடக்கூடாது. கரிஞ்சிட்டாலும் இதனுடைய பக்குவம் போயிட்டாலும் இதனுடைய சுவை நல்லா இருக்காது. ரொம்ப முன்னாடியே எடுத்துட்டோம்னாலும் அதனுடைய சரியான மருத்துவ குணம் நம்மள சேராது. அதனால லேசாக கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கணும். நீங்கள் மருந்து மட்டும் இல்லைங்க, விருந்தா தோசை பீஸாவை பார்த்து என்ன பண்ணீங்கன்னாலும் அதனுடைய புகைப்படங்களை எடுத்து எங்களுக்கு அனுப்புங்க. அந்த புகைப்படங்களை ஃபேஸ்புக்கில் அல்லது மெயில் மூலியமாக நீங்கள் அனுப்புனீங்கன்னா அதை நாங்கள் வரும் பதிவுகளில் அந்த புகைப்படத்தை காட்டி அதை அனுப்புனவர்கள் பெயர்களையும் சொல்லி நம்ம குடும்பமாக கலந்து இருக்கிற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் இது செய்தது நல்லா வந்தது அல்லது தெரியலன்னா, சில விஷயங்கள் தெரியல, நிறைய பேர் ஏதாவது நீங்கள் தெரியலன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் அதுக்கு உடனே பதில் அனுப்பிட்டு தான் இருக்கோம் முடிஞ்ச வரைக்கும். அப்படி பதில் அனுப்பலைன்னா மன்னிச்சிடுங்க, நாங்கள் பார்த்து அனுப்பிடுறோம். இந்த மாதிரி எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ இது நல்லா வறுபட்டுடுச்சு, நல்ல சத்தம் கேட்குது இல்லைங்களா. இப்போ இதை கொஞ்சம் நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம அரை டம்ளர் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிருக்கோம். அதில் நாம் எடுத்து வைத்த வெல்லத்தை சேர்த்துட போகிறோம். ஒரு அரை கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கோம். நம்ம வெல்லம் நல்லா கரையட்டும். இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சுன்னா இதை நம்ம வடிகட்டி இதை நிறைய அழுக்கு, தூசி, தும்பு இருக்கும் இல்லைங்களா, அதை நம்ம எடுத்துடலாம். வடிகட்டின வெல்லத்தை ஊற்றிடலாம். இப்போ நம்ம வறுத்து வைத்த நம்மளுடைய பொருட்கள்லாம் ஆறிடுச்சான்னு பார்த்துட்டு இந்த மிக்சியில் அரைச்சி எடுத்துடலாம். இப்போ வெல்லம் முழுவதுமாக கரைஞ்சி கம்பி பதத்துக்கு ஒரு முன்னாடி பதம், அரை கம்பி பதம்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இப்போ சொட்ட ஆரம்பித்த உடனே கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு
சிறிய மெல்லிய கம்பி உருவாகுவது போன்ற ஒரு பதம் தான் அரை கம்பி பதம்னு சொல்லுவோம். அந்த கம்பி பதம் வரும்பொழுது அடுப்புலேயே இருக்கட்டும், நம்ம அரைத்து வைத்த இந்த பொடியை இதில் போட்டிருப்போம். நல்ல பொடியை அரைச்சிருக்கோம் நம்ம, அந்த பொடியை இதில் போட்டுடுறோம். இதை வந்து ஒன்றும் பாதியமாக அல்லது குருணை பக்குவம் ரவை பக்குவத்துக்கு அரைச்சோன்னா என்ன ஆகும், நம்மளுக்கு சாப்பிடும்பொழுது ரொம்ப நாக்கில் தட்டுப்படும், கஷ்டமாக இருக்கலாம். அதனால் நல்லா பொடியாக அரைச்சிக்கிறது ரொம்ப சிறந்ததாக இருக்கும். இப்போது நல்லா இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் அழுத்தமாக கிளறி கொடுத்தீங்கன்னா கட்டிகள் எல்லாம் உடைந்து வெல்லத்தோட நல்லா சேர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலான்னா அடுப்பின் தன்மையை கொஞ்சம் உயர்த்திக்கலாம். இது வரைக்கும் இப்போ மிதமான தீ வச்சுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் உயர்த்திக்கிட்டோன்னா கொஞ்சம் நல்லா கட்டி பக்குவத்துக்கு வரும். இப்போ இந்த கெட்டி பக்குவம் வந்துடுச்சு இல்லைங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம், 2 தேக்கரண்டி நெய். நெய் வந்து வயிற்றில் இருக்கக்கூடிய புண்ணை ஆற்றும் சக்தி அதுக்கு இருக்குது. அதனால் நம்ம வந்து நெய், சுத்தமான நெய் சேர்த்துக்கலாம். அல்லது ஒரு கரண்டி எண்ணெய், ஒரு கரண்டி நெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் பிடிச்சவங்க, நல்லெண்ணெயின் மனம் பிடித்தவர்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வெறும் நெய் மட்டுமே சேர்த்துக்கலாம். நான் வந்து வெறும் நெய் மட்டுமே சேர்த்துருக்கேன். பார்த்தீங்களா, நல்லா உருண்டு திரண்டு லேகியத்தின் பக்குவம் பாருங்கள், அந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ இது வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டும் போகாது. இப்போ வேணும்னா இன்னும் கொஞ்சம் காரத்தை பார்த்துட்டு நம்ம வேணும்னா கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். அப்போ அது சாப்பிட்ற மாதிரி நல்லாயிருக்கும். நல்லா சுக்கின் மனம், ஏன்னா சுக்கு மிளகுலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் காரமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் காரத்தின் தன்மையை பார்த்துட்டு நெய்யை இதில் சேர்த்துக்கலாம். ஆனால் இதனுடைய பக்குவத்தை பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் நல்ல கெட்டியாக லேகியமாக நம்ம எடுத்து சாப்பிட்ற மாதிரி நம்மளுக்கு வரும். நம்மளுடைய தீபாவளி மருந்து அல்லது தீபாவளி லேகியம் தயாராகிடுச்சு. இதை ஆற விட்டுடலாம். இந்த தீபாவளி லேகியம் நம்ம இப்படி செய்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை இப்படியே சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்குது, குழந்தைங்க சாப்பிட விருப்பப்பட மாட்டேன்றாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. இங்கே பாருங்கள், இதனுடைய கொஞ்சம் கூட முத்தி விட்டு எடுத்துட்டிங்கன்னா, அதாவது இது வந்து இரும்பு கடாய், அதனால் நேரம் ஆக ஆக என்ன ஆகும்னா இதனுடைய சூடுலேயே கொஞ்சம் முத்தல் வரும். அப்படி வரும்பொழுது சின்ன பக்குவங்களை இப்படி சிறு சிறு உருண்டைகளாக இதை எடுத்து உருட்டி வச்சிட்டோம்னா சாப்பிட்ருவாங்க. லேகியமாக சாப்பிட பயப்படுறவங்க, கஷ்டப்படுறவங்க இந்த மாதிரி உருட்டி உருண்டைகளாக கொடுத்தீங்கனாலும் எடுத்து சாப்பிட்ருவாங்க. ஏன்னா இது போன்ற சிறு உருண்டைகளாக பண்ணிடலாம். ஏன்னா நம்ம அதில் ஏற்கனவே நெய் போட்டிருக்கிறதுனால உருட்டுறதுக்கும் சுலபமாக வசதியாக வரும். இப்படி உருண்டைகள் செய்து பாருங்கள். என்ன நண்பர்களே, ரொம்பவே சுலபமாக இந்த தீபாவளி லேகியம் அல்லது தீபாவளி மருந்து தயார் பண்ணிட்டோம் இல்லைங்களா? நிச்சயமாக செய்து நம்ம குடும்பத்தினரோட ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது நம்மளுடைய முதல் கடமை. அதனால் இதை செய்து பார்த்து உங்கள் கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. தோசை டு பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை டு பீட்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.